கேப்டன் பிரபாரம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்களா? கூட்டத்தை பாத்தீங்கல்ல, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பயங்கர சான்ஸ்லெஸ். ரெண்டு பாட்டு அப்படி நெத்தி போட்டு நச்சுன்னு அடிச்ச மாதிரி நெஞ்சில நிக்குதுங்க. பாசமுள்ள பாண்டியரேன்னா அந்த பாட்டை கேட்காத ஆளே கிடையாது. இன்னைக்கு நிறைய 2K கிட்ஸ் எல்லாமே அவங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி நடந்து போற மாதிரிலாம் ரீல் பண்றாங்க. தலையோட கண்ணை பார்த்தா இந்த கண் நம்ம திரும்ப எப்ப பார்க்க போறோம்? திரையில மட்டும் தான் பார்க்க முடியும். நிஜத்துல இனி காண போறது இல்ல. ஒரு மிருகத்தனமான ஒரு வில்லத்தனத்தை அப்படி காட்டிருக்காரு. ரீரிலீஸ்க்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மாதிரி பார்ட் 2க்கும் அந்த மரியாதை இருக்கும். இதயத்தை அப்படியே கத்தியால குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு வலி. அதாவது இப்படி ஒரு தலைவன் நம்ம இழந்துட்டோங்கிற ஒரு ஃபீல். இந்த படம் பார்க்கும்போது ஒரு இல்லைன்னும் போது மன வலியா இருக்கு. கேப்டன் பிரபாரம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்களா? கூட்டத்தை பாத்தீங்கல்ல, உள்ள ஆறாம் ஆர்ப்பாட்டத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, புதுசா ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு ஐயா. கேப்டன் பிரபாரம் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்கு. ஜனங்களை பார்க்கும்போது, அவங்களோட உற்சாகத்தை பார்க்கும்போது, அவங்க கண்ணை பார்க்கும்போது, முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ பேரானந்தம். ஆகஸ்ட் 22 என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு ஆவலா இருந்தோம் நாங்க. என்னைக்கு எத்தனை மணிக்கு நம்ம போய் தேட்டர்ல உட்காந்து தலைவர் படத்தை பார்த்துருன்ற குறிக்கோட வந்தோம் நாங்க. அப்படி ஒரு பிரமாதம், பிரமிப்பு, பிரம்மாண்டம். இன்னைக்கு என்னென்னமோ வந்து சௌரியங்கள் வந்த காலத்துல வந்து பிரம்மாண்டங்களை காட்டுறாங்க. அன்னைக்கே காட்டாங்க பிரம்மாண்டங்களை. பெரிய பெரிய லெஜெண்டுக்கு உருவாக்குற ஒரு படம் இது. கேப்டன்ங்கிற பேரு புரட்சி கலைஞருக்கு சூட்டிய படம் இது. இசைனா இளையராஜா தான், ஸ்டண்ட்னா சூப்பர் சுப்பராயன் தான், வசனம்னா லியாகத் அலிகான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு RK செல்லுமணி ஐயாவோட படம் அது வேற லெவல் தான். 100வது படத்தை ஹிட் ஆகி கொடுத்த படம் இது. புது படம், ஃபர்ஸ்ட் படம், புதுமுக வில்லன் அப்படின்னு சொல்ல முடியுமா? மனுஷன் என்ன பார்த்தா பிரபாகரா அப்படின்னு வரும்போது நெஞ்சு அப்படியே பதறுது. அப்படியே ஒரு மிருகத்தனமான ஒரு வில்லத்தனத்தை அப்படி காட்டிருக்காரு. முதல் படம்னு சொல்லவே முடியாது. 100 படம் நடிச்ச அனுபவம். அப்படி ஒரு வில்லனை நம்ம தமிழ் திரையுலகுக்கு கொடுத்த படம் இது. மறக்க முடியாது. பாட்டு பிரம்மாண்டம், பிரமாதம். 6 பாட்டு போட்டங்க ஹிட் ஆகலுங்க, 5 பாட்டு போட்டங்க ஹிட் ஆகலன்னு சொன்ன படங்கள்லாம் போய் 2 பாட்டு அப்படி நெத்தி போட்டு நச்சுன்னு அடிச்ச மாதிரி நெஞ்சில நிக்குதுங்க. பச்சை மரத்தாணில தச்ச ஆணி மாதிரி. நான் சின்ன பிள்ளைல கேட்டு இன்னை வரைக்கும் கேட்ட பாட்டு இன்னைக்கு புதுசா படத்துல பாக்குறேன். அன்னைக்கு சின்ன வயசுல ரிலீஸ் ஆனது, அன்னைக்கு நம்ம பார்க்கல, அனுபவம் இல்லை. ஆனா இந்த எந்த ஒரு திருவிழா, பொது நிகழ்ச்சி, ரேடியோ செட்ல கேட்காத பாட்டா இது. இந்த 2 பாட்டும் ஏதாவது அரசியல் பிரமுகர்கள் வர பாட்டுனா கூட அந்த பாட்டை போட்டுருவாங்க. அப்படி கேட்ட பாட்டு இன்னைக்கு நேரடியா வந்து ரிலீஸ்ல பாக்குறோம். ரீரிலீஸ்மே தெரியல, தலைவரோட படத்தை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்டுக்கு அந்த மியூசிக்கு அந்த காட்டுக்குள்ள கொண்டு போகும்போது அந்த பின்னணி இசைஞானியோட பின்னணி இசை வந்து தன்னையே காட்டுக்குள்ள கூட்டு அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி ஒரு ஃபீல். இன்னைக்கு என்னென்னமோ சிஸ்டங்கள்லாம் வந்தது, சிஸ்டம் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாயி போச்சுங்க. ஆனா அன்னைக்கு வந்து மேனுவலா எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பயங்கர சான்ஸ்லெஸ். இப்போ பாக்குறப்போ ரொம்ப பயங்கரமா தெரியுது. அப்படியே இந்த படம் 5 விஷயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாண்டம் இல்ல அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு இந்த ரோப்பு ஃபைட்லாம் வந்து இப்போ இன்னைக்கு நிறைய நடிகர்லாம் வந்து ஒரு ஃபைட்டை வந்து ஒன்று அவங்க பண்றாங்க, இல்லை டூப் போட்டு பண்றாங்க, இல்லைன்னா வந்து அதுக்கு உண்டான நவீன ஒரு ஏதாவது இயந்திரங்களை பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி பண்றாங்க. அப்படி இல்லை, உயிரை பணைய வச்சு உன்னதமா உண்மையான ஃபைட்டை அப்படியே பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது கண்ணு முன்னே தெரியுது நல்லாவே. அவர் ஒரு ஸ்லிப்பான உயிர் போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் அவங்க வந்து உண்மையா பண்ணியிருக்காங்க. உயிரை பணைய வச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சாதாரண விஷயங்கள், அதெல்லாம் மதிக்கத்தக்க ஒரு விஷயம். அப்படி பண்ணிட்டாங்க, அன்னைக்கே பண்ணிட்டாங்க. பயங்கர பிரம்மாண்டம். அதாவது ரசிகர்கள்னா இந்த படத்தை பார்க்க நம்ம வந்திருக்கோம். தலைவர் இல்லை, படத்தோட கதாநாயகன் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு அரசியல்லையும் பிரபலம், சினிமாலையும் பிரபலம், ரசிகர்கள் மத்தியில பிரபலம், தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளம். அப்படி ஒரு தலைவனை நம்ம மிஸ் பண்றோம். அவரோட படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள வராங்க, ஒரு உற்சாகமாவும் இருக்காங்க. ஒரு கட்டத்துல கண்ணீர் சிந்திடுறாங்க. தலைவரோட கண்ணை பார்த்தா இந்த கண் நம்ம திரும்ப எப்ப பார்க்க போறோம்? திரையில மட்டும் தான் பார்க்க முடியும். நிஜத்துல இனி காண போறது இல்லை அப்படிங்கிற வேதனை வலி அவங்களுக்கு உண்டு. ஆனாலும் வந்து அதை மறந்து அவர் காட்டுற அந்த ஒவ்வொரு சீனு, பேசுற டைலாக் இதெல்லாம் பார்க்கும்போது அதை மறந்துடுறோம். தலைவர் இல்லைங்கிறது நமக்கு தெரியல. அவர் நம்ம நினைவுல வாழறாரு. கண் முன்ன பார்க்கும்போது அவர் நிஜத்திலேயே வாழறாரு. அப்படிதான் தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு சீன் மட்டும், ஒரு சின்ன ஒரு இது, அது ஏதோ மிஸ்டேக்கா இல்ல ஏதாவது மிஸ் ஆச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. தெரியுது. அது பெருசா சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்லை. ஏன்னா முக்கியமான சீனுங்க, பெரிய பெரிய பிரம்மாண்டமான சீனுங்களாம் நல்லா இருக்கு. அதனால நமக்கு ஏதோ மிஸ் பண்ணுறது ஃபீல் இல்லை. ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. இந்த படத்தை 2-3 தடவை வந்து டிவிலையோ இல்லை ஏதாவது ரெகுலரா பார்த்தவங்க, பழைய ஆளுங்க யாராவது பார்த்துருந்தா இந்த இடத்துல இந்த சீன் வந்தது, இது வந்து ஒரு செகண்ட் இல்லை அப்படிங்கிற நினைப்பு கரெக்டாக வந்துடும். இப்போ நாங்கள் அப்போ பார்த்தது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. 4K விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக டிஜிட்டல் மயத்தில் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அதாவது வித்தியாசம் தெரியுது, நல்லாவே தெரியுது.
படத்தோட பார்ட் 2 வந்து சமூக பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செல்லுமணி சொல்லியிருந்தாரு. ம். அது நீங்க வரவேற்கிறீங்களா இல்ல வேணாம்னு சொல்றீங்களா? தாராளமா வர இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, விரை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா காய்க்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி அவரோட வித்து அவரு. அதனால எதுவும் தப்பாகாது. அதே மாதிரி லாஸ்டா வந்த படத்துல வந்து படைத்தலைவன்ல வந்து அவருடைய சில காட்சியெல்லாம் பார்க்கும்போது கேப்டன் மாதிரியே ஃபைட் பண்றாரு. அந்த காலை தூக்கி அடிக்கிற ஃபைட்லாம் கேப்டன் மாதிரியே பண்றாருன்னு ஒரு ஃபீல் நமக்குள்ள கொண்டு வந்தது. ஸோ இவர் அதை பண்ணா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயக்குனர் சொன்னது போல அந்த இடத்துக்கு அவர் கொண்டாந்துருவார் அவர். அதனால நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ட் 2 அப்படினாலே பார்ட் 1 அதிகமா எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயம். சமூக பண்ணி வந்து கேப்டன் விட அதிகமா பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இல்ல அதிகமா எதிர்பார்ப்பாங்க மக்கள். அதே மாதிரி அதிகமா எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற அளவுக்கு இயக்குனரும் நடிகரும் பண்ணுவாங்க. சண்முக பாண்டியன் சாரை பொறுத்த மட்டும் அப்பாவுடைய அந்த வழிகள் அவர் என்னெல்லாம் பண்ணாருன்றது அவர் இல்லை இப்ப அதை நம்ம மக்களுக்கு ரசிகர்களுக்கு நம்ம தரணுன்ற ஒரு முழு மூச்சா அதுல செயல்பட்டு கண்டிப்பா நடிப்பாருன்னு நான் நம்புறேங்க. ஏன்னா மக்கள் மனசை வந்து திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அந்த இடத்துக்கு இவர் உருவாக்கி இருக்காங்க. அவருடைய முகசாடை, அவருடைய உடல்வாகு, அவருடைய நடிப்பு தோரணை எல்லாமே இருக்கு. அதனால பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி முதல் பார்ட்டோட 2வது பார்ட்டுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அது நிறைவேற்றுவாரான்னு கேக்குறீங்க. நிச்சயமா நிறைவேற்ற நான் நம்புறேன். இதுக்குள்ள வந்து பார்ட் 2 எல்லாம் பெருசா ஓடல. புரியுதுங்க. அப்படியே கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு 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 ட்ரேட்மார்க் மாதிரி இருக்கு. அது யாராலுமே வந்து உடைக்க முடியாது. அப்படிங்கும்போது பார்ட் 2 வந்து கெடுத்துருமான்னு பாக்குறீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தவற இடத்துல ஒரு விஷயம் சொல்றேங்க. உண்மை கருத்து. ரீ ரிலீஸ்ங்கிறது இப்போ இது பார்த்து ரீ ரிலீஸ் மாதிரி தெரியுதுங்களா? அப்ப கேப்டன் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணாங்க. படம் பிரம்மாண்டம். சான்ஸ்லெஸ்ஸா ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் மூவியா அப்ப இருந்ததுங்க. இன்னைக்கு ரீ ரிலீஸும் அதே மாதிரி எதிர்பார்ப்போம். அவர் இருக்கிற மாதிரி என்னமோ மக்கள் எல்லாமே அவரை பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணி நிஜமாவே ஒரு கருதி வராங்க இல்லைங்களா? அப்போ ரீ ரிலீஸ்க்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மாதிரி பார்ட் 2க்கும் அந்த மரியாதை இருக்கும். விஜயகாந்த் ஐயா இருந்தாரு, அவர் பண்ணாரு. இப்ப அவர் இல்ல, அவர் புள்ள பண்றாரு. என்னதான் பண்ணிருக்காரு பாக்கலாமே வாயன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா வருவாங்க. மக்கள் திரளுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கேப்டனுக்காக வருவாங்க, கேப்டனுடைய மகனுக்காக வருவாங்க. கேப்டன் பிரபாகரனுடைய பார்ட் 2ன்றதுனால கண்டிப்பா அதுல இருக்கிறது என்ன இருக்கு, எந்த நகர்த்தி இருக்காங்க, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க கதைன்னு பார்க்க வருவாங்க. ரசிகர்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. இப்ப இருக்க ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இந்த படம் பிடிக்குமா, வருவான்னு பாப்பாங்களா? அதாவது எனக்கு நீங்க கேட்குற கேள்வி வந்து 2K கிட்ஸ் தான் பார்ப்பாங்களான்றது ஒரு சந்தேகமா நீங்க நினைக்கலாம். என்னோட கருத்து என்னன்னா 2K கிட்ஸுங்க இந்த பாட்டை வந்து இன்னைக்கு சாதாரணமா ஒரு ரீலுங்கள அந்த நம்ம வாட்ஸ்அப், யூடியூப் இந்த சமூக வலைதளங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. பாசமுள்ள பாண்டியரேன்னா அந்த பாட்டை கேட்காத ஆளே கிடையாது. இன்னைக்கு நிறைய 2K கிட்ஸ் எல்லாமே அவங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி நடந்து போற மாதிரிலாம் ரீல் பண்றாங்க. அதனால வந்து நமக்கு நிச்சயமா எதிர்பார்ப்பு 2K கிட்ஸுக்கும் இருக்கும். அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம். ஆனா இந்த பாட்டுக்கு நிறைய அனுபவம் கேட்டு கேட்டு எங்க பார்த்தாலும் இந்த 2 பாட்டு கேட்காம இருக்க மாட்டாங்க யாரும். அதனால பாட்டுக்காக வரலாம், ஃபைட்டுக்காக வரலாம், விஜயகாந்தோடைய வீர வசனங்களுக்காக வரலாம். படத்தை பத்தி அவங்க முழுசா தெரியலனாலும் ஆனா இப்ப சமீபத்துல பரவி இருக்கிற சமூக வலைதளம் மூலமா நிச்சயமா வருவாங்க நான் நம்புறேங்க. அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, அண்ணன் தம்பி சொல்லியிருப்பாங்க, சூப்பர் படம் கேப்டன் பிரபாகரன் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு சரி அப்படி என்னதான் பண்ணிருக்காரு கேப்டன் பார்க்கலாமே அப்படின்னு வருவாங்க. பல படங்கள் இருக்கு. இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் வந்து ரீலீஸ் பண்ணதாங்க காரணம் என்ன? அது என்ன சொல்லணும்னா பல ஜாம்பவான்கள் ஒன்று சேர்ந்த ஒரு படங்க. இசைக்கு, திரைக்கதைக்கு, வசனத்துக்கு, பின்னணி இசைக்கு, நடிப்புக்கு, வில்லத்தனத்துக்கு ஒரு 2 பாட்டுல வந்து இந்த ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்களே அப்படி ஒரு பாட்டு, மன்சூரோட நடிப்பு, அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் நிலைப்பாடு, தமிழ்நாட்டுடைய நிலவரம், போலீஸுக்கும் ரவுடிசத்துக்கும் மற்ற மக்கள் கருத்துக்கும் நிலவிய ஒரு தருணத்தில் எடுத்த படங்கிறதுனால இந்த படம் பேசப்படும். கேப்டன் விஜயகாந்தோடைய 100வது படம், கேப்டன் ஆணித்தரமா சொன்ன அந்த பேர் சூட்டிய படம் விஜயகாந்த். அதுக்கு முன்னாடி புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த். மேதகு பிரபாகரனுடைய பேரை இதுக்கு சூட்டினாரு. இந்த பேரை தான் மகனுக்கு வைக்கிற நிலைப்பாடு மாறுச்சு இந்த படத்தால. இப்படி பல விஷயங்கள் வந்து இதுல ஒன்றா சங்கமிக்குதுங்க. மக்களுடைய கருத்துல வந்து விஜயகாந்தோடைய வீர வசனம்னா இப்போ இன்னைக்கு அவரோட அரசியல் வட்டாரத்தில் வெளியே வந்ததுக்கு இந்த மாதிரி படத்துடைய வசனங்கள்லாம் ஒரு முக்கிய காரணம். அதனால மறக்க முடியாத படம் கேப்டன் பிரபாகரன். அதனால அதை பண்ணியிருக்காங்க. மேலும் இன்னும் சொல்ல போனா நிறைய படங்கள் சொல்லலாம். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணா நல்ல வரவேற்பு கண்டிப்பா இருக்கு. சொல்லலாம், தவசி சொல்லலாம், ரமணா சொல்லலாம். இல்ல ரமணா வந்து அவருடைய மகனை வச்சு 2வதா பண்ணலான்ற மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே கூட ரீலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கூட 2 பண்ணலாம். வானத்தை போல, சின்ன கவுண்டரு, இந்த மாதிரி நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். நிறைய படம் சொல்லலாம். சாதாரணமா சொல்ற விஷயங்கள்லாம் இல்லை, நிறைய படம் சொல்லிட்டு போகலாம். அது நிச்சயமா வந்து அதாவது இதயத்தை அப்படியே கத்தியால குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு வலி. அதாவது இப்படி ஒரு தலைவன் நம்ம இழந்துட்டோங்கிற ஒரு ஃபீல். மற்றபடி வந்து அவரு அது நம்ம கையில இல்லை. இயற்கை நியதி வந்து நம்ம கையில இல்லை. அவருடைய நேரம், கடவுள் வந்து நல்லவங்களை கூப்பிட்டுக்குவாங்க, செய்யணுவாங்க. அவர் மறைஞ்சிட்டாரு. ஆனா அவர் பேரும் புகழும்
அவர் செய்த பல உபகாரங்கள் எதுவுமே மறக்காது. அவரை வந்து நம்ம ஒரு போஸ்டர்ல, ஒரு ஏதாவது செவுரு விளம்பரத்துல, இல்லை ஏதாவது ஒரு சேனல்ல, டிவிலையோ, இல்லை ஏதாவது செல்லுல பார்த்தா கூட எதிரில் பார்க்குற ஒரு உணர்வு வருது. அந்த மாதிரி எல்லா மனிதருக்கும் வராதுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம், பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம், இந்த மாதிரி சொல்ல போன மிகப்பெரிய தலைவர்கள் நெஞ்சில் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நெஞ்சில குடியிருக்கிற ஒரு சில தலைவர்கள் தெய்வத்துக்கு நிகரா பார்க்கக்கூடிய ஒரு தலைவர்கள். அந்த வரிசையில கேப்டன் விஜயகாந்தை நாங்க பார்க்குறோம். இந்த படம் பார்க்கும்போது அவர் இல்லைன்னும் போது மன வலியா இருக்கு. அது நான் இவ்வளவு நேரம் நல்லா உற்சாகமா பேசிட்டு இருந்தேன். நீங்க இதை கேட்டதுமே என்னால அவர் இல்லைங்கிறத போது இது நினைக்க தோணல. இது மாதிரி அவர் இல்லைன்றத சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது அவர் இல்லை போல, நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு. மற்றபடி அவரை பத்தி பேச நமக்கு என் வயசுக்கு எனக்குலாம் தகுதியே இல்லைங்க. அவர்லாம் வந்து கடவுள்.